அன்பு என்பதை எவ்வாறு வார்த்தையால் விவரிப்பது? எல்லோருக்குமே தெரியும். அன்பு என்றால் என்னன்னு தெரியும். எத பத்தி பேசுறோமோ அதுவா மாறிடலாம். அன்ப பத்தி பேசினா அன்பா மாறிடலாம். சினத்த பத்தி பேசினா எல்லாரோட எல்லாரிடத்திலும் என்னென்ன இருக்கின்றதோ அந்த உணர்வுகள்லாம் வெளிப்படும். பயத்தை பற்றி பேசினால் அந்த உணர்வு ஏற்படும். சினிமா பார்க்கும்போது காமெடி நிகழ்ச்சியை பார்த்தோம்னா சிரிப்பு, உற்சாகமா இருக்கும். இதுவே துன்ப உணர்வு, அழுகை அப்படின்னா நமக்கும் அழுகை வரும். அது மாதிரி அன்பை பற்றி பேசினா அன்பு உணர்வு ஏற்படும். பேசுதற்கும் அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். படிக்கிறதுக்கு இனிமையா இருக்கும். அன்பான சில கதைகள்லாம் சில வார்த்தைகளை கொண்டு அது விவரிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். சில படங்களை பார்க்கும்போது தாய் மகன், தாய் மகள் அந்த மாதிரி ஒரு அன்பெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது போன்ற உணர்வு ஏற்படும். காதலன், காதலி அந்த அன்பை அது மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி அன்பு உணரப்படும். ஆனால் நடைமுறையிலே நம்மை நாமே பார்த்து கொண்டோம் என்றால் நாம் அன்பாக இருக்கின்றோமா என்று நம்மை நாமே கேள்வி எழுப்பியாக வேண்டும். கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் என்று ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதுக்கு பெயர் அன்பா? நம்ம மேல ஒரு ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதனால நம்ம அன்பு வைத்திருக்கிறோம். அதுக்கு பேர் அன்பா? ஒருத்தர் நம்ம கிட்ட கோவிச்சுக்கிறாரு, குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாமும் அதே அவங்களுக்கு திருப்பி கொடுக்கிறோம். அதுக்கு பேர் அன்பா? அப்போ உண்மையாகவே அன்பு என்றால் என்ன? நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாம நினைத்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேல அன்பு. நாம நினைச்ச மாதிரி நடந்துக்கலைன்னா, நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலைன்னா அங்கு அன்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி இருந்தா அதுக்கு எப்படி அன்பு அப்படின்னு சொல்ல முடியும்? அப்ப அங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து விடுகின்றது. மிக விலை உயர்ந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்கு. அது கிடைக்காத ஒன்று. எங்கோ ஃபாரின்ல போனப்போ வாங்கிட்டு வந்தோம். நம்முடைய குழந்தை வந்து உடைச்சிருது. இதுல 2 ஏற்படலாம். பரவாயில்ல உடைஞ்சிச்சா? சரி பரவாயில்ல. உனக்கு ஒன்றும் கையில ஒன்றும் காயம் படலையே, அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஓகே. இது வந்து பக்கத்து வீடு குழந்தை வந்து உடைச்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இது உடைக்கிறதுக்காக இங்க வந்தியா அப்படின்னு தோணும். இதுல இன்னொரு இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். அந்த குழந்தை அதை வந்து உடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சமயத்துல சில பேருக்கு வந்து கோபம் ஏற்பட்டு குழந்தைய அடிச்சிருவாங்க. அந்த இடத்துல கூட அன்பு இருக்கிறவங்க தான் அடிக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைங்கிற உரிமையில கூட அடிக்கலாம். இதே வந்து பக்கத்து வீட்டு குழந்தை வந்து உடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கோபம் வராது. அது மாதிரி மனசுல வேணா நினைக்கலாம். அந்த மாதிரி தான் குழந்தைய அடிக்கிற மாதிரி அவங்க அடிக்க மாட்டாங்க. இது மாதிரி 2 விஷயம் அதுல இருக்கு. அப்ப அன்புங்கிறது எப்படி இருக்கும்? அதை எப்படி வெளிப்படுத்துவது? அப்படியே வந்து புன்னகையோடு இருப்பது அன்பா? இன்முகத்தோடு இருக்கிறது அன்பா? அப்ப அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துவது? எங்க யாரு எந்த தத்துவத்தை கூறினாலும்
மிக சர்வ சாதாரணமாக அருமையான ஒரு விஷயத்த மகரிஷி அவங்க சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ முறை நாம கேள்விப்பட்டிருப்போம். அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்ல. வேற யாராவது சரியான ஒரு முறையில எடுத்து கூறும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியும். என்னவென்றால், எந்த இடத்திலே எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அங்கே நமக்கு ஏமாற்றம் கிடைக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் நிச்சயம் உண்டு. இவ்வளவுதாங்க. ஏங்க, அதுக்காக எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, குழந்தைகள் பெற்றோரிடத்திலே, பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலே எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? எதிர்பார்க்காம தான் இருக்கணும். ஆனால் நம்முடைய கடமைய அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த கடமைய நாம மிக சிறப்பா செய்யணும். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, நீங்க வாழ்நாள் முழுமைக்கும் கடைபிடிக்க வேணாம். ஒரே 1 மாதம் மட்டும் கடைபிடிங்க. ஒரே 1 மாதம். என்னவென்றால், இந்த 30 நாட்களுக்கு இன்னைய தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு நான் எதையும் எப்போதும் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த 1 போதுங்க. இந்த 1 போதுங்க. மன நிறைவோடும், அமைதியோடு, அன்போடு இருக்கிறதுக்கு இந்த 1 போதுமானது. எதையுமே எதிர்பார்க்க. ஆனால் இயல்பாக நம்முடைய மனம் எப்படி இருக்குதுன்னா, மற்றவர்களிடத்திலே எப்போதும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க எனக்கு இதை செய்யணும், எனக்கு இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே, இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சாதாரணமா ஒரு மனிதனிடத்திலே என்ன மாதிரி ஒரு ஆற்றல் இருக்குமோ அந்த ஆற்றலே குறைய ஆரம்பிச்சிருது. சாதாரண ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ அந்த ஆற்றலே குறைய ஆரம்பித்திரும் இந்த எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரணத்தினால. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இப்ப அவங்க எனக்கு இது செய்யணும், மனைவி என்னிடத்திலே இப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் என்னிடத்திலே இப்படி நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகள் என்னிடத்திலே இப்படி நடந்து கொள்ள வேண்டும். சரி, இதே மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அப்ப எல்லா நேரமும் அதே மாதிரி இருக்க முடியாது. எல்லாரிடத்திலும் இருக்க முடியாது. இதற்கு மாறாக என்னுடைய என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், எனக்கு இருக்கிற அதிகாரம், என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற உடல் வலு, இதை கொண்டு இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம், யாரை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன நல்லது செய்யலாம். இந்த மாதிரி உணர்வோடு நாம் இருந்தோம் என்றால் எத்தனை நாளைக்கு? 30 நாட்களுக்கு. இது மட்டும் இருந்தோம் என்றால் 30 நாட்களுக்கு பிறகு உலகத்திலேயே மிக பெரிய மன நிறைவு யார் பெற்றிருப்பாங்கன்னா அது நாம தான் இருப்போம். நிஜமாகவே. நிஜமா செய்து பார்க்கணும். ரொம்ப நாள்ல ஒரே 1 மாதத்துக்கு மட்டும். ஏனென்றால் யார் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறார்களோ அவர்களை அந்த அருட்பேராற்றல் எந்த மூளை நினைத்து கொண்டிருக்கின்றதோ, இதெல்லாம் பேரு ஊர் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த மூளை நினைக்குது இல்ல, அது வான்காந்தோடு தொடர்பு இருக்குல்ல, அவர்களை பயன்படுத்தி என்னென்ன வேணுமோ எல்லா ஆற்றலையும் கொடுத்து மற்றவங்க உதவி செய்யக்கூடிய வல்லமை கொடுத்துருது. இதுதான் பெரிய டாப் சீக்ரெட். முடிஞ்சு போச்சு. ஆனா எதிர்பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்? மன துன்பம், துயரம். நானும் எத்தனையோ தடவை வாழ்த்துறேன், மாற மாட்டேங்கிறாங்களே. நம்ம வேலை அந்த வேலையே கிடையாது. யாரும் யாரையும் திருத்தவே முடியாது. அப்படி நாம் சொல்லி அவர்கள் மாறிவிட்டால் என்றால் நாம திருத்தினதான் அர்த்தம் கிடையாது, அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம். அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இங்கதான் எதிர்பார்ப்பே இல்லை. நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பே இல்லையே. அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துடுதே. அப்ப ஏமாற்றம் கிடையாது. வேற எங்குமே மனபாதிப்பு எதுவுமே ஏற்படாத. குடும்ப உறுப்பினர்கள் கூட யாராவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மாமனாரை பத்தியோ மாமியாரை பத்தியோ கணவனை பத்தியோ மனைவி பத்தியோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னன்னா அவங்க இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கு. நாமே நாமே சில சமயத்துல நம்முடைய இயல்பை நம்மளால மாற்றிக்கொள்ளவே முடியல. நல்லாவே தெரியுது. இவ்வளவு தியானம் பண்ணி தற்சோதனை பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டும் நம்முடைய இயல்பை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியலன்னா நம்ம போய் இன்னொரு ஆளுடைய இயல்பை வந்து மாற்ற முடியுமா? அதான் வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, யார் ஒருவர் தன்னுடைய குறையை சரியாக தெரிந்து கொள்கின்றார்களோ அவங்க மட்டும்தான் மற்றவங்களுடைய குறையை அப்படியே ஏற்றுக்கொண்டு மன்னிக்கக்கூடிய ஒரு தகமை உணர்வு அப்பதான் ஏற்படும். யாரு தன்னுடைய குறையை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் அது தெரியலையோ அவங்க தான் மற்றவங்க மேல குறை சொல்லுவோம். அவர்களோடு ஒரு உடன்பாட்டு நிலையிலே இருந்தோம்னா அது அன்பு. அந்த நேரத்திலே ஏதாவது அவங்க தவறு செய்தா கூட இந்த உடன்பாட்டு உணர்வு இருந்ததுன்னா அது தவறாவே தெரியாது. இந்த உடன்பாட்டு உணர்வு இல்லைன்னா அவங்களோடு முரண்பாடு ஏற்படும். அந்த முரண்பாடு ஏற்படும் போது அங்கே வன்முறையும் போராட்டமான மனதுநிலை தான். இப்ப சூரியன் இருக்கு. அது பாட்டுக்கு உதிக்குது, அது பாட்டுக்கு மறையுது, போகுது, வருது. அது பாட்டுக்கு அதுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா? குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அதனுடைய வெயில் படக்கூடிய தன்மை ரொம்ப இனிமையா இருக்கும். இதே வந்து ஏப்ரல் மேலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் தகிக்கும். ஏன் தான் அந்த மாதிரி சுட்டு எரிக்குதோ அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கு கவலையே கிடையாது. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தன்னுடைய உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க அவங்க அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து இருக்கின்றது. அங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தான் கொடுக்குது. அதை போய் நம்ம திட்ட முடியாது, இல்லை வந்து அதை புகழவும் முடியாது. நமக்கு எப்படியோ அந்த மாதிரி அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம நாம மற்றவரிடத்திலே சமுதாயத்திலே நாம வந்து இருக்க முடியுமா? இந்த தத்துவம் புரிந்தால் போதும். நிஜமா உங்களுக்கு மனநிறைவு வேணுமா? செய்யுங்க. இல்ல அவங்க இப்படிதான் என்கிட்ட நடந்துக்கணும், என்கிட்ட கோச்சிக்க கூடாது, என்னுடைய முக சுளிப்பு என்கிட்ட காமிக்க கூடாது, பார்வையில கூட வேற மாதிரி வேற மாதிரி கூட பார்வை பார்க்க கூடாது. நாம மற்றவங்கள சொல்ல முடியாது. அவங்க எந்த மாதிரி இயல்போடு இருக்கிறார்களோ அந்த இயல்பை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க வேற ஒண்ணுமே வந்து செய்ய முடியாது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தோம்னா அதான் வந்து அன்கண்டிஷன் லவ் அப்படின்னு சொல்றாங்க. நீ மட்டும் சரியா நடந்துகிட்டா நான் வந்து உனக்கு பட்டுப்புடவை தீபாவளிக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிஷன் லவ் தான். நீங்க தீபாவளிக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சரியா நடந்துக்குவேன்னா அதுவும் வந்து கண்டிஷன் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்டிஷனா போயிடுச்சு. கடவுள்கிட்ட கூட கண்டிஷனா போயிடுச்சு. நீ இதை செய்து கொடு, இந்த மாதிரி செய்து கொடு, பிரார்த்தனை பண்றது இது கூட கண்டிஷன். உண்மையாவே நீங்க கடவுளை நேசிக்கணும்னா பிரார்த்தனையே தேவையே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க முழு பொறுப்பை நீங்க ஒப்படைச்சிடுறீங்க. நீ ஏன்னா செய்றியோ நிஜமா எனக்கு நீ நல்லதுதான் பண்ண போற, இதை தவிர எனக்கு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அடிக்கடி பிரார்த்தனை செய்தால் கூட எங்கேயோ உங்க சந்தேகம் வருது. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, அதுக்கு ஆணையிடணுமா, அருட்பேராற்றலுக்கு
எனக்கு இதைத்தான் அதுக்கு தெரியாதா? ஏங்க, யாருக்கு எப்ப எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியாதா? நம்ம என்ன அதுக்கு அட்வைஸ் பண்ணணும்? இல்ல பிரார்த்தனை வைக்கணும். பிரார்த்தனையே தேவையில்லைங்க. நம்மளால முடிஞ்சத செய்றோம். மீதி அப்படியே ஒப்படைச்சிரணும். அதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. ஒரே ஒரு சான்ஸ். ஒரே ஒரு சான்ஸ் கடவுளுக்கு குடுத்து பாருங்க. நம்ம நம்புறதில்ல. ஏதோ ஆயிருமோன்னு. ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்க. என்ன? எல்லாமே நீதான். என்னால முடிந்தது செய்றேன். என்னால அதாவது அந்த அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு என்னால என்ன செய்ய முடியுமோ மேக்ஸிமம் நான் வந்து செய்றேன். மீதி எல்லாமே ஒப்படைச்சுட்டா அவ்வளதான். நீங்க குளோஸ்டுங்க. இங்க எதிர்பார்ப்பு கூட கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன குடுக்குதோ அது ஓகே. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லன்னா, நடக்குது நடக்கலன்னு திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்ற மாரி இருக்கும். அது தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு அங்க நம்ம மீறிய ஒரு அந்த ஒரு அத எப்படி சொல்றது? அந்த ஆற்றல, அந்த அன்பை எப்படிங்க சொல்ல முடியும்? எந்த மாரி அன்போடு, கருணையோடு அது இருக்குதுன்னு எப்படி விவரிக்க முடியும்? ம். அத உணர்ந்துட்டா அத உணர்ந்துட்டா பிரச்சனையே இல்ல. நடைமுறையில எப்படி இத கொண்டு வரது? புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே! சரி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். 30 நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே! எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறது. தெரிஞ்சு போச்சு. வேற இதுல வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆற்றல், திறமை எல்லாமே அதிகமாகும். அந்த எதிர்பார்ப்பா இல்லாத காரணத்தினால. நம்முடைய ஆற்றலே வந்து எதுவுமே எனக்கு என்கிட்ட இல்லைங்கிறது தேவையே இல்ல. இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? அவ்வளவுதான். நான் அது அது எனக்கு கிடைச்சா அப்படி செய்வேன். அப்படி அதெல்லாம் கூட தேவையில்ல. அஸ் இட் இஸ் நம்மட்ட என்ன இருக்கின்றதோ, அத வைத்துக்கிட்டு என்ன செய்யலாம்? அப்படிங்கிற உணர்வோடு இருந்தாலே போதுமானது. வேற எந்த எதிர்ப்பும் தேவையில்ல. அப்படியே உலகத்த மாற்றி அமைச்சிருவேன். அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் கூட தேவையில்ல. நானும் சிறு வயதிலிருந்து மகரிஷியை புரிந்து கொண்டு, மகரிஷியோட உயிர் கலப்பு பெற்று, நானும் வந்து அத பண்ணுவேன், இத பண்ணுவேன் என் மனதுக்குள்ள ஒரு பயங்கரமாலாம் இருக்கும். அதுக்கப்புறமே ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய நூல்ல ஒண்ணு படிச்சேன். அதுக்கு பிறகு தான் நான் வந்து அடங்கி அப்படியே கம்முன்னு இருக்கிறேன். பெரிய கற்பனை கூட நான் பண்றதே கிடையாது. அது என்னன்னா, புத்தகத்துல ஒண்ணு போட்டிருந்தாரு. அதாவது ஒரு ஆள வந்து மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டி வச்சிருக்கிற அந்த நபர் வந்து கத்துறான். "என்னை யாருன்னு தெரியாம என்னைய கட்டி வச்சிருக்கிறீங்க. நான் வந்து இறைவனுடைய கடவுளுடைய இறை தூதன். எனக்கு மதிப்பு குடுக்காம என்னைய கட்டி வச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் பரவால்ல. எல்லாரும் என் முன்னால வந்து உட்காருங்க. உங்களுக்கு நான் வந்து போதனை செய்றேன். என்னோட இத கேட்கலன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. நான் வந்து இறை தூதன்ங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியலையா?" அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அவன மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அ அதுக்கு பின்னாடி ஒருத்தன மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. இவனுக்கு பின்னாடி இன்னொரு ஆளையும் மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? அவன நம்பாதீங்க. என்னுடைய இறை தூதனாக நான் அவனை அனுப்பவில்லை. அவனை நம்பாதீர்கள் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய இறை தூதனாக அவன அனுப்பலன்னா, அவன் வந்து கடவுள்னு அர்த்தம். அது மாரி பைத்தியக்காரங்க தான் 2 பேர கட்டி வச்சிருக்காய்ங்க அங்க. ஸ்ரீ பகவத் ஐயா சொல்லுவாரு. இந்த மாதிரி வேற எங்கேயும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேரு இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில எனக்கு ஒரு ஆற்றல் வரப்போது. அதன் பிறகு நான் சொல்றத உலகமே கேட்கும். அப்படின்னு வந்து சொல்லி திரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. நானு ஏதோ சொல்லிட்டு போங்கன்னு விட்டுருவேன். எங்கேயா இருந்தா கூட பரவால்ல. எனக்கு தெரிஞ்சவங்களும் அது மாரி இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மாரி எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ம். இது வந்து அற்புதமான ஒரு இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏங்க பண்ண முடியாதுன்னு எதுக்குங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க வாரம், வாரம் அப்டின்னா, எதிர்பார்ப்பு இல்லாம. எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அ ஒரு அன்பின் காரணமாக.
அருள் தந்த யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என் மேல வைத்த அந்த வார்த்தையில விவரிக்க முடியாத அன்பின் காரணமாக அதோடு இருக்கிறவங்க மேல அந்த அந்த ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன? இந்த கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்குலாம் தெரியும். ஒரு குடுவையில ஒரு இது இருக்கும். அது ஒரே ஒரு சொட்டு போட்ட உடனே அப்படியே அந்த நிறமே எல்லாம் மாறிடும். இன்னொரு சொட்டு போட்டா கலர் கலரா மாறும். அந்த மாதிரி அந்த அவருடைய அந்த அன்பும் கருணையும் அந்த உயிர் கலப்பு அப்படி அப்படி லேசா அப்படி அது கனெக்ட் ஆகி அந்த அந்த சொட்டுங்கிறது இங்க இந்த திரவம் சொட்டுங்கிறது கண்ணுக்கு தெரியும். அந்த கண்ணுக்கு தெரியாத வரும்போது அது தன்னை அறியாமலே அந்த அன்பு பெருக்கெடுத்து அத்துணை பேர் மேலையும் அங்க கூட ஒரு ஒரு இது ஒண்ணு இருக்கு. அங்க கூட ஒரு கண்டிஷன் இருக்கு. உலகத்து மக்கள் மேலேயும் அன்பு எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் அந்த வேதாத்திரிய சீடர்கள்லாம் அது ஒரு தனி அன்பு. இங்கே கூட அது ஒரு கண்டிஷன் வந்துடுது. இயல்பாவே மனிதனுடைய இயல்பு. ம்? அந்த அன்பை எப்படி சொல்வது? ம், என்ன அன்பு? வார்த்தையால விவரிக்க முடியாதுங்க. அந்த இத ம், உலகம் மக்கள் மேல வைத்த அவர் அந்த அன்பு ஒருத்தர் அது எப்படி வார்த்தையில விவரிக்க முடியும்? கொஞ்சம் டச் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் கனெக்ஷன் கிடைச்சிட்டா போதும். யாருக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவங்க வேதாத்திரி மகரிஷியா சீடர்கள் கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ இயற்கை கொடுக்கும். அப்ப இயற்கையுடைய ஒரு பார்ட்டு தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ம்? அப்ப தன்னால் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இல்லைங்க இதுல. ம்? அன்புங்கிறது அப்ப எப்ப எப்படி இருக்கும்? எந்த மாதிரி அது இருக்கும் பாருங்க. அப்ப அவங்கள அப்படியே ஏத்துக்கணும். ஒரு புலி இருக்கு. புலி எப்படின்னு அதனுடைய இயல்பு நமக்கு தெரியல. ஒரு பசு இருக்கு. அதனுடைய தன்மை என்னன்னு தெரியல. பசு அப்படியே ஏத்துக்கிறோம். புலியை அப்படியே வன்மரியோடு அப்படியே ஏத்துக்கிறோம். அதனால அது பக்கத்துக்கு போறதில்ல. அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போறதில்ல. அதே போல அதே போல ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுடைய இயல்பு அது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அத்தனை பேருமே இந்த மாதிரி எவ்வளவு நான் அனுபவிச்சிருக்கேன். என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்களே, என்கிட்ட சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னா அப்படிதான் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மனம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாதுங்க. எப்படிங்க? ஏங்க சொல்லிட்டா கஷ்டமா இருக்குதுங்க. 4 நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க எப்படி சொல்றீங்க? ரைட்டு. இயற்கைங்க. அப்படிதான் மனம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்னு அதை ஏத்துக்க சொல்றேன். அதை எதிர்க்க சொல்லல. மனம் என்று இருந்தால் யாராவது சொல்லிவிட்டார் என்றால் மனம் அப்படிதான் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை ஏத்துக்க சொல்லல. கஷ்டமா தான் இருக்கும். அவ்வளவுதான். ஆனால் அவரு திட்டவே கூடாது அப்படின்னு அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் தவறு. அப்ப ஒரு தீவிரவாதி இருக்கான். அவன் துப்பாக்கி தேடி எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வன்முறையை அவரை அப்படியே எடுத்துக்க சொல்றீங்களா? அந்த மாதிரி அல்ல. யார் வன்முறையோடு இருக்கிறாங்களோ அவரிடமிருந்து நாம நம்மை காத்துக்கொள்வது சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாது. ஆனால்
அவர் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அவர் மாற்றம் அடையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான். அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கும். அப்ப அத அப்படியே விட்டு விடுவதா அப்படின்னா, அந்த மாதிரி கிடையாது. ஒரு நபர மட்டும் அங்க குற்றம் சொல்ல முடியாது. அப்ப அன்பு என்று பார்த்தான்னா, இப்ப உலகம் முழுவதும் எந்த மாதிரி இருக்கு? ஏன் இவ்வளவு போர் வருது? அன்புன்னா என்னன்னு தெரியலையா? ஏன் இவ்வளவு போர்? என்ன காரணம்? இப்ப இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் நடந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் இதுவரை இறந்திருக்கிறாங்க. ம். என்ன காரணம்? அந்த 30,000 பேர்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமானவங்க இருக்க மாட்டாங்க. சாதாரண பொதுமக்கள். ஏங்க பொதுமக்கள் என்னங்க பாவம் செய்தாங்க? ஏன் அந்த மாரி இறக்கணும்? ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. ம். அன்பு அப்ப பார்த்தா வன்முறையுமா? எங்க பார்த்தாலும் அந்த மாரி இருக்குது. அப்ப அன்பு இல்லைங்கிறது ஒரு குழந்தை கேட்டா கூட சொல்லிருமே! அப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, அதாவது எது எப்படி இருந்தாலும் சரி, யார் எந்த மாரி இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கின்றது. அவங்களுடைய வினைப்பொருத்த மாரி அந்த இயல்பு அமைந்திருக்கின்றது. அவங்களோடு தொடர்பு கொண்டும்போது, அந்த இயல்புக்கு ஏத்த மாரி வெளிப்பாடு ஏற்படுகின்றது. ஆனால், அத்துணையும் பார்த்தோம்னா அத்துணையும் பார்த்தோம்னா, எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்களோ, அத்தனை கோடி பேருடைய அடி ஆழத்திலே ஒரு அன்பு இருக்கின்றது. அந்த ஆழ்நிலை அன்பு அத்துணை பேரும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கிறோம். அதை பொறுத்தவரை எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு பேர் தான் ஒன்னஸ்ன்னு பேரு. ஒருமித்த தன்மை. அதுதான் வந்து அந்த சுத்த வழி தான் ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் தான் ஒண்ணு இருக்குதுங்க. நீங்க வந்து இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு நண்பர் எப்படி இருப்பாருன்னா, அவரு இந்த மாரி இருப்பாரு, இப்படி இருப்பாரு, ஹைட்டா இருப்பாரு, சிகப்பா இருப்பாரு, அந்த மாரி சொல்லலாம். ஆனா, அத மட்டும் சொல்லும்போது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது 2 இருந்தா நீங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும். ஏன்னா, அது கம்பேரே பண்ண முடியாது. அதே போல, அதுவே தான் அடி ஆழத்திலே எல்லாத்துக்கிட்டயும் ஒரு அன்பு கண்ணுக்கு தெரியாம அப்படியே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியே அந்த பூமி மட்டும் அப்படியே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பூமி அந்த சூரிய இதனோடு அப்படியே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அது அப்படியே கோடானு கோடி சூரியனோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. அது அப்படியே பிரபஞ்சம் முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அது அப்படியே சுத்தவெளிங்கிறதுல மிக அற்புதமாக அன்பால் இணைக்கப்பட்டு, அழகா அற்புதமா சுரண்டு கொண்டு இருக்கின்றது. என்ன அழகு பாருங்க. அது கண்ணுக்கு தெரியாத அன்பு அது அப்படியே ஊடுருவி அப்படியே நாம போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் அன்பா தான். ம். எல்லா இடத்துலயும் யார பார்த்தாலும். அப்ப என்ன காரணம்? இருந்தாலும் சரி, எப்பவுமே நான் ஒரே விஷயத்த தான் நான் பேசிட்டு இருப்பேன். என்ன டாபிக் குடுத்தாலும் இனிமே இதுதான் நான் பேசுவேன். என்ன அப்படின்னா, அந்த அன்ப எப்படி உணர்வது? இதுக்கு ஏதாவது இதெல்லாம் வந்து பயிற்சி செய்து கடுமையா போராடலாம் கூடாதுங்க. ஏங்க இது இயற்கை அப்படியே இருக்குது. என்ன அழகா, என்ன அற்புதமா, ஒரு இயல்பாக இருக்கிற இடம் தெரியாம கூட அற்புதமா நடத்திக்கிட்டு இருக்குதுல்ல. என்னவென்றால், நம்முடைய இயல்பு, இந்த இயல்ப வந்து மாற்றி அமைக்க முடியாது. நாமே மாற்றி அமைக்க முடியலன்னா, மத்தவங்களுடைய இயல்ப மாற்றி அமைக்க முடியாது. அப்ப அத புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்களோ, ஆஸ் இட் இஸ் அவங்கள அப்படியே இப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்கக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன ஆகுது, இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு வந்து அங்க வந்து எதிர்பார்ப்பு இருந்தா, அந்த மனதினிடத்திலே ஒரு போராட்டமும், வன்முறையும் தான் இருக்கும். நான் எப்படி அ நான் வயித்துல சுமந்த காலத்துலருந்து எப்படிலாம் உன்னை வளர்த்து இது பண்ணேன். கடைசி காலத்துல என்னை கவனிக்க மாட்டியான்னா, இது வந்து அன்கண்டிஷன் லவ். எப்படிலாம் உன்னை எப்படி படிக்க வச்சு என்ன செய்திருக்கிறேன்?
என்னடா இப்ப ஏன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறியே? அன்கண்டிஷன் லவ். அப்ப நீங்க இதுவரை வளர்த்தது வயசான காலத்துல உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் இப்போ வளர்த்தீங்களா? கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக தான் இருக்கு. உண்மையான உண்மையானது என்னங்க? உண்மையானதுன்னா நீ அங்க அங்க வந்து ஒரு வேறுபாடு எதுவுமே இருக்காது. ஆனா பாருங்க, ஒரே ஒரு குடும்பத்திலேயே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையின் போது மனவேதனை ஏற்பட்டு, நான் என்னென்னலாம் எப்படிலாம் நான் பண்ணுனேன், இப்படி ஆயிருச்சே. ஏங்க இதுவரை நீங்க பண்ணது என்னங்க அது? கண்டிஷன்ல உண்மையான லவ்லயா பண்ணீங்க? கண்டிஷன் லவ்ல பண்ணிருக்கிறீங்க. அவ உண்மையான அன்பு நீ என்னன்னு தெரியாம. என்ன காரணம்? இதெல்லாம் பிடித்து வைக்கக்கூடிய தன்மை. பிடித்து வைத்தா என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் பற்று. அதுக்கு தான் பாசம். பாத்திரத்தை பயன்படுத்தணும். விளக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. போய் படம் 10 பிடிச்சிருச்சு. ரொம்ப அதை துலக்குவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே முன்னாலே ஊற வச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். அந்த இடத்துல பற்று பிடித்து விட்டது. அப்ப எந்த இடத்திலே நம்முடைய உணர்வுகளை பிடித்து வைக்கிறோமோ அந்த இடத்திலே என்ன ஆகுது? சிக்கல் வந்து உண்டாகுது. அப்ப நம்ம சொன்னபடிதான் கேட்கணும். ஏங்க இதே மாதிரி அவங்களும் நினைச்சிருப்பாங்கல்ல, நம்ம குடும்பத்துல நம்ம சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அதான் அன்பா? இதே மாதிரி அவங்களும் நினைச்சிருந்தாங்களா நம்ம சொன்னபடி கேட்கணும் அப்படின்ட்டு? எத்தனையோ விதத்துல அப்ப குடும்பத்துல தான் அந்த மாதிரி பல்வேறு இது ஏற்படும். புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டு மகரிஷி தான் சொல்லுவாங்க, வாழ்க்கை துணைவர் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்னா அதை சொல்லாத மாதிரி நினைச்சுக்க சொல்லுவாங்க. ஏங்க அது சொல்லிட்டாரு, அப்புறம் கஷ்டமா இருக்கு, அப்புறம் சொல்லாத மாதிரி எப்படி நினைச்சுக்கிறது? ஸ்ரீ பகவத்தை என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் யாரா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், அது மாதிரி ஏதோ ஒரு 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 உணர்வுல வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்த அந்த வார்த்தையை பிடிச்சிக்கவே கூடாது. அதெல்லாம் எப்படி எடுத்துக்குன்னா, தான் மேல ஏற்பட்ட கோபமா நினைச்சுக்கணுமா. நம்ம மேலே ஒரு கோபம் வருது, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? அது பெருசா எடுத்துக்குமா? நம்ம மேல நமக்கு கோபம் வருது, அதை அப்படியே விரோதம் பண்ணி நம்மளே வேற ஏதாவது பண்ணிக்கிறோமா? மறந்துடும்ல. அதே மாதிரி குடும்ப உறுப்பு நெருக்கமான ஒரு உறுப்பினர்களை பொறுத்தவரை தயவு செய்து அது ஏதோ அந்த நேரத்தில் வந்து வார்த்தைக்குன்னு மதிப்பே கிடையாதுங்க. அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு எத்தனையோ நாளா எத்தனையோ வருடக்கணக்கா இதுல இருந்து அதுல அது அர்த்தமே கிடையாது. அப்ப இதுக்கு அன்புன்னு கிடையாது. உண்மையான அன்புன்னா அது நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பெருசாவே எடுத்து ஏன் அன்புங்க அது? பெருசாவே தெரியாது அது. நிஜமா குறையே சொன்னா கூட அது இதாவே அது பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் தாய் அன்புன்னு சொல்லுவாங்க. பையனை திருடுனான்னு கூட அவங்க அன்பு செலுத்துவாங்க. இப்படி இருக்கானே திருடுன்னு நினைப்பாங்க தவிர அந்த இடத்துல அன்பு மாறாது. அதான் அந்த அது வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும், அந்த தாய்க்கு மட்டும்தான் இருக்குது. அந்த அன்பை எப்படி வார்த்தையில விவரிக்கிறது? அப்படி பார்த்தோம் என்றால் எந்த விதமான உணர்வுகளை நாம எதிர்த்து போராடாம விட்டு விட்டோம் என்றால் அது இயற்கை. இயற்கை அந்த மாதிரி உணர்வுகளை கொடுத்திருக்கின்றது. அந்த உணர்வுகளை மாற்றியமைக்க தேவையில்லை. இயற்கை கொடுத்திருக்கின்றது. அதை அப்படியே நம்ம வந்து ஏத்துக்கலாம். அதனோடு போராடாம இருக்கலாம். இந்த மாதிரி போராடாத தன்மையிலே அந்த மனது எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனது சாரி, வாழ்க வளமுடன். அந்த திரவ நிலையிலே வந்து போகும்போது என்ன ஆயிரும்? எல்லாத்தையும் வந்து அது பாஸ் பண்ணிட்டு போயிரும். அந்த திடநிலையிலே அதை பிடித்து வைக்கும்போது, திடநிலையில இருக்கும்போது என்ன ஆகும்? எல்லாமே முரண்பாடு, வன்முறையா தான் தெரியும். மனதனுடைய தன்மை. அப்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீரை வந்து அதனுடைய வடிவம்னா, தண்ணீருக்கு வடிவம் கிடையாது. ஆனால் எந்த பாத்திரத்துல இருக்குமோ அந்த பாத்திரத்தோட வடிவம் எடுத்துருது.
கிளாஸ்னா கிளாஸ் வடிவம், குடம்னா குடம், என்னமா இருக்கோ அதை அப்படியே உடனே மாற்றினா அந்த வடிவம் ஆயிடுது. ஆனால் ஒரு பாட்டில் இருக்கிற தண்ணீரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பனிக்கட்டி ஆகிட்டீங்கன்னா, பனிக்கட்டி ஆக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அதை எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஊற்ற முடியாது. ஏன்? திடத்தன்மையில் இருக்கு. அப்போ திடத்தில் இருக்கும்போது ரொம்ப லேட் ஆகும். திரும்ப திரவ நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தான் அதை வந்து கொட்ட முடியும். அது மாதிரி நாம இந்த வரக்கூடிய உணர்வுகளை வைத்துக்கொண்டு இறுகி பிடித்த காரணத்தினால எல்லாமே திடத்தன்மையில போயிடுது. எல்லாம் இறுகிருது. அன்பை வச்சு அது அப்படியே அது அது அன்புனா எப்படிங்க? பாருங்களேன், என்ன கூட பேசிட்டு இருந்தா அப்படியே மனமே உருகிடும். பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு எப்படி உருகுது பாருங்க அந்த மனம். அன்புன்னு சொல்லும்போது ஏன்னா இயல்புங்க. எல்லா இடத்துலயும் அடி ஆழத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால அது அப்படியே அதை நினைக்கும். ஏன்னா எந்த தன்மையை நினைக்கிறோமோ அது வருது பார்த்தீங்களா? அது மாதிரி அன்பு அன்புன்னு பேசும்போது அப்படியே அது உருகிடும். அந்த உருகிய நிலையில நீங்க ஒருத்தர் நினைச்சு பாருங்க, யார் மேலயும் வெறுப்பு வராது. ஆனா பல்வேறு விஷயங்கள நாம பல்வேறு இடத்திலே எதிர்பார்த்து அதை போட்டு இறுக்கி வச்சதுனால மனதுக்கே ஒரு ஈர்க்கம் ஏற்பட்டுகிறது. அங்கே ஒரு திடத்தன்மை வந்துருந்தது. திடத்தன்மை வரும்போது தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுது. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம். கார்ல போறோம். ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் விழுந்து கிடக்கு. இப்ப என்ன பண்ண முடியும்? அந்த மரத்த வெட்டி எடுத்தா தான். சைட்ல போறதுக்கு வழி கிடையாது. மரத்த வெட்டி எடுத்தா தான் நம்ம தொடர்ந்து ரோட கிராஸ் பண்ணி போ முடியும். அதே இடத்துல தண்ணீர் ஓடுது. தண்ணீர் என்ன பண்ணுது? மரத்துக்கு அடியில புகுந்து அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்? அது வந்து திரவத்தன்மையில் இருக்கக்கூடியது. அதே போல நம்முடைய மனத இது ஒரு திரவ நிலைக்கு வந்து போகணும்னா, அப்ப என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அத்துணையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த ஒன்னஸ போய் நம்ம டச் பண்ணிரும். அந்த திரவத்தன்மையில இருந்தா. அந்த அந்த ஆழ்நிலை அன்பு என்பது அந்த ஒன்னஸ். ஏன்னா ஒண்ணா தான் இருக்கு. வேற எங்கேயுமே 2 படக்கூடாது. நீ இப்படிதான் இருக்க அப்படின்னா, அங்க மனம் 2 விட்டு போயிருச்சு. அவங்க அதாவது அவங்க எப்படியோ நடந்து நம்ம கடமையை செய்யணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே எதிர்பார்க்கிறதுக்கு வேலையே கிடையாது. இந்த ஆயுள் முழுக்க, இந்த பிறவி முழுக்க நம்மை பற்றி துளி கூட புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்ல. நாம வந்து கடமை செய்யணும், இவ்வளவுதான். இப்போ ஒன்னஸ் போய் டச் பண்ணிடலாம். ஏன்னா அங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. இயற்கை வந்து ஏதாவது எதிர்பார்க்குதா? யார்கிட்ட எதிர்பார்க்குதா? எப்படி இருக்குது? ஏன் அதாவது இருக்கிற இடம் தெரியாம அது பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து போராடும் போது மனம் இறுக்கமாகி இன்னும் டென்ஷன் ஆகி இருக்க இருக்க அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து நைட்லாம் தூக்கம் வராம இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை. மேனேஜர் சரியா வேணும்னே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஆபீஸ்ல இருக்கவங்களா ரொம்ப பேர் அது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை. வேணும்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மனது கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியல. வீட்டை மாத்தலாம்னா இது சொந்த வீடா போச்சு. வீட்டையும் மாத்த முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? இதெல்லாம் இது பண்ணோம்னா அங்க வந்து ஒரு திடத்தன்மை ஏற்படுது. இப்ப திரவத்தன்மைகளை கொண்டு போயிட்டு வச்சுங்க. எப்படி திரவத்தன்மை கொண்டு போறது? எப்படி திரவத்தன்மை கொண்டு போனா வேணும்னே டார்ச்சர் பண்றாங்கன்னா நம்முடைய மனம் கஷ்டமா தான் இருக்கும். இப்ப வந்து அவர அப்படியே ஏத்துக்கிறதுன்னா, அவர மட்டும் தான் ஏத்துக்கணும். அவரு சொல்லக்கூடியது அப்படியே ஏத்துக்கணுங்கிறது இல்ல. சில இடத்துல நம்முடைய அறிவ கொண்டு, நமக்கு இந்த மாரி துன்பம் ஏற்படுதுன்னு நாம வந்து வெளிப்படுத்தலாம். எச்சரிக்கையா இருக்கலாம். இன்னொரு தடவ இந்த மாரி என்கிட்ட நடந்துக்க கூடாதுன்னு சில இத வெளிப்படுத்தலாம். அது மாரி மற்றவங்க இது பண்ணும்போது, அதுக்கு அது வந்து நம்ம தப்பித்துக் கொள்ளுது சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாது. நன்றாக புரிஞ்சுக்கணும். அப்ப எதுனாலும் அப்படியே இருக்கிறது மண்ணு மாரி, அந்த மாரி வந்து சரியா அங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த கஷ்டமா தான் இருக்கணும். அந்த மன உணர்வ பிடிச்சு வைக்காம போயிட்டீங்கன்னா, ஃப்ரீயா போய் நாளைக்கு நீங்க பார்க்கிறப்ப உங்க மனசுல ஒண்ணுமே கிடையாது. அவர பத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தோணாது. நீங்க பிடிச்சு வச்சதா நேத்துக்கு இந்த ஆளு என்ன பண்ணாரு? இந்த ஆள என்ன பண்ணலாம்? எப்படி பழி வாங்கலாம்? இந்த ஆளுக்காகவே நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா, கிடையாது. யாரு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறாங்க. என்ன அற்புதம் மாரி சொல்லியிருக்காரு. என்ன அற்புதம்! அழகுனா அழகு.
நீ ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னா, நான் என் வயிற்று பொழைப்புக்காக நான் வேலை பார்க்குறேன்னா, அங்கே நீ செய்கிற வேலையில தப்பு நடக்க சான்ஸ் இருக்கு. நான் சம்பளம் வாங்குறேன், அதனால வேலை பார்க்குறேன்னா, அங்கேயும் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு பதிலாக நான் இந்த சமுதாயத்திலிருந்து எக்காச்சக்கமா கடன் வாங்கியிருக்கிறேன். எனக்கு கொடுத்த கல்வி, எனக்கு கிடைத்த உடை, உணவு, காலையிலேருந்து நைட்டு வரை நான் பயன்படுத்த பொருட்கள் அத்தனையும் சமுதாயத்தின் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஆக நித்திய கடனாக நான் சமுதாயத்திலிருந்து கடன் வாங்கி இருக்கிறேன். ஆகவே இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக எனக்கு இந்த வேலை கிடைத்து இருக்கின்றது என்ற ஒரே ஒரு நோக்கத்தை நீங்க வேலை செய்து பாருங்க. இதுதான் அன்கண்டிஷன் லவ். யாரு என்ன எதை வேணாலும் பண்ணிக்க, நீ என் வேலையை நான் பார்க்குறேன், இன்னும் வேலை அதிகமாக கொடுக்குறீ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன், அவ்வளவுதான். அங்கே யார் மனைவி ஒன்றுமே வராது, எடுத்த மாதிரி பார்க்கும்போது ஒன்றுமே தோணாதுங்க. ஆனால் பாருங்க, இதை மனசில் வச்சுக்கிட்டு நைட்டு தூக்கம் கெட்டு இன்னும் எத்தனையோட பிரச்சனையாக இருந்தால் இன்னும் மேன்மேலும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குங்க. இதுலேருந்து விடுபடவே முடியாது. எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அதை பிடித்து வைக்காம விட்டுட்டா என்ன தெரியுங்களா, ஃப்ரீயா நீங்க மாத்தவே கூடாது, மாத்தணும் முயற்சியே பண்ணக்கூடாது. அங்க அந்த எந்த வேலையுமே கிடையாதுங்க, எந்த முயற்சியுமே நீங்க செய்யவே கூடாது. இதை சரிப்படுத்தணும், அப்படி சரிப்படுத்தணும். அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நைட்டுலாம் தூக்கமே கிடையாது. நைட்டு ஏன் தூக்கம் இல்ல, அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து பார்த்து ஆக்சுவலா அது எப்படி போயிட்டு இருக்குதுங்க, அந்த மனம் எப்படி போயிட்டு இருக்குது, ஆறு மாதிரி போயிட்டு, ஆறு கூட மின்னல் ஆறு, ஆறுனா கூட மெதுவாக ஓடுற மாதிரி இருக்கும். மின்னல் எப்படி அடிக்கும், அந்த மின்னல் ஆகும்போது தொடர்ந்து அது பாட்டு எக்காச்சக்கமான எண்ணங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க. சரி, எல்லா எண்ணங்களும் நம்ம ஈர்ப்பது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அங்க அந்த மனதில் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அப்படி ஈர்த்து விட்டு அந்த இடத்துல போய் நிக்குது. இப்ப புதுசா வர்றது பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அந்த உணர்வுடைய ஆயுள் அரை வினாடி தான். ஆனா நம்ம திரும்ப நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதை ரெனிவல் பண்ணிடுறோம். இப்ப புதுசா வந்த வழி, அந்த வழி ஓடி போயிடுச்சுங்க. தண்ணி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நிலையா ஆறுக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி திரும்ப நினைத்து பார்த்து நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, இது பேசியிருக்க கூடாது, நிகழ்ச்சி நடந்திருக்க கூடாது. ஏன்னா முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான், அவ்வளவுதான். முடிந்தது முடிந்ததுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், நான் போகாம இருக்கலாம், நான் சொல்லாம இருந்திருக்கலாம், அவங்க சொல்ல ஏங்க வேணாம், பேச்சே வேணாம், முடிந்தது முடிந்து போனதுதான். அப்ப என்ன ஆகும், திரும்ப திரும்ப அந்த வலி வருதுன்னா, தூக்கம் வரலைன்னா என்ன காரணம்னா, திரும்ப அதை இப்படி ஆயிடுச்சு திரும்ப திரும்ப நினைத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது ரெனிவல். ஆனா மகிழ்ச்சி இன்பமா இருந்தா என்ன நடக்குது, இன்பமா இருந்தா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏங்க அது மட்டும் சீக்கிரம் முடிஞ்சது, துன்பம் மட்டும் ஏன் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது? ஏன்னா மகிழ்ச்சி ஏற்படும் போது அந்த மனதோடு நாம போராடுவது கிடையாது. போராடுறதுனால ஈஸியா ஓடி போயிடுச்சு, அது பெரிய இது கிடையாது. ஆனா துன்பம் ஏற்படும் போது அதனோடு போராடுகின்ற காரணத்தினால் அது நீண்ட நேரம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்ப நம்முடைய மனதை பொறுத்தவரை, அகத்தை பொறுத்தவரை நாம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, தானாக சரியாயிடும். அது தானா தோணுது, நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு கிடையாது. இப்போ ஒருத்தர் திட்டாருன்னா, அவரு திட்டக்கூடாது அப்படின்னு நம்ம பொறுப்பை எடுத்தோம்னா அதை நிறைவேற்ற முடியுமா? அவருடைய இயல்பு, அவரு திட்டக்கூடாது, இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு அவரை போய் நம்முடைய கண்ட்ரோல் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நம்மையே நம்மளால கண்ட்ரோல் எடுக்க முடியல அப்படின்னு அவங்களை எப்படி கண்ட்ரோல் எடுக்க முடியும்? அவங்க முடியாதுல்ல. அப்ப ஏத்துக்கு தானே வேணும். இதுதான் பெரிய இந்த உலகத்துல ஏதோ யாரையோ போய் ஏத்துக்க சொல்றாங்க, கூட இருக்கவங்க மேல இதுவரை பாருங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, எப்ப ஏற்பட்டாலும் அவங்க என்ன நன்மை செய்ய அது மாதிரி நினைச்சு பார்த்தா மனதே மாறிடுமா? அப்ப எதையுமே பிடித்து வைக்காமல் இருந்தால் இந்த மனு திரவ நிலையில போயிடும். அந்த திரவ நிலையில போகும்போது ஆழ் மனதை போய் டச் ஆகுது. இந்த உணர்மனு அடிமனு ஆழ்மனும் போது இது உணர்மனம் ஒரு ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப என்ன ஆகுது, இந்த அடிமனத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த இயல்பை மாற்ற முடியாது, அது வந்துகிட்டே இருக்குது. இந்த உணர்மனதை ஆறு போல ஓட விடும்போது அடிமனதிலையும் மாற்றம் ஏற்படுது. ஆழ்மனதை போய் டச் பண்ணுறது இல்லைன்னா ஆழ்மனதை போய் யாரும் டச் பண்றதே கிடையாதுங்க. அடிமனதும் ஆழ்மனதும் என்னென்ன கொடுக்குதோ அதனுடைய விளைவு தான் உணர்மனம். அடிமனம் என்ன கொடுக்குதோ அதுதான் அதனுடைய விளைவு தான்.
நம்முடைய இயல்பு தான் அங்க அடித்தளத்துல அவ்வளவு எத்தனையோ பிறவியாப்பட்டதெல்லாம் சேர்ந்து இருந்து இந்த இயல்பை மாற்றத்துக்கு என்ன போறான். இது 6 போல ஓட விட்டா எத்தனை கர்மா இருந்தாலும் சரி எல்லாமே 6 போல ஓடிடுங்க. அது இருக்கும். அதுக்கு விளைவு கூட ஏற்படாமல் செய்ய முடியும். அந்த அளவுக்கு வல்லமை இருக்குது 6 போல ஓட விட்டா. அப்படின்னா அந்த ஆழ்மனதை போய் நம்ம வந்து டச் பண்ணிடணும். ஒண்ணு இதை புரிஞ்சுக்கிட்டு டச் பண்ணலாம். நீங்க துரியாதம் போய் டச் பண்ணலாம். ஆனா ரொம்ப நீண்ட மூலம் போராட்டம் செய்யணும். இந்த மாதிரி தியானம் பண்ணா இந்த மாதிரி ஆயிரும், இப்படிலாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம்னா அது ஏமாட்டம் கிடைக்கும். எங்க வேணும் எதிர்பார்ப்போம் இருக்கவே கூடாதுங்க. அதே போல நம்ம அனுபவத்தையும் பிடிச்சு வைக்க கூடாது. உணர்வை பிடிச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அனுபவத்தை கூட பிடிச்சு வைக்க கூடாதுங்க. ஒரு தியானம் பண்ணா நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சது, இன்னைக்கு தியானம் ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமா இருந்தது அப்படின்னு அங்க ஏற்பட்ட உணர்வை பிடிச்சு வச்சோம்னா அடுத்த முறை அதை எதிர்பார்க்கும். அது எப்ப கிடைக்குன்னு அது கூட எதிர்பார்க்க கூடாது. அந்த அனுபவத்தை இது மட்டும் இல்லை, எவ்வளவு பெரிய ஆன்மீக பெரிய போதை ஏற்பட்டாலும் சரி, பெரிய வந்து பரவசம் ஏற்பட்டாலும் சரி, அதை பிடித்து வைக்காம இருந்தா புதுசா கிடைக்கும். பிடிச்சு வச்சீங்கன்னா போச்சு, அது போயிடும். ஆனா அதையும் ஃப்ளோவில் விட்டுட்டு அனுபவத்துக்கு எல்லாத்தையும் ஃப்ளோ விட்டா அவங்க போய் டச் ஆகிடும். இந்த டச் ஆன காரணத்தினால எல்லாத்துக்கிட்டையும் அந்த இருக்கிற போய் அதை அதை டச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையாகவே கிடைச்சிடும். அப்போ வேதாத்திரி மகர்ஷிகள் எப்படி அந்த அன்பும் கருணையுமாக இருந்தாங்களோ அதே போல எல்லாராலும் மாற முடியும். அதற்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு வழி, எதையும் பிடிச்சு வைக்காம அப்படியே ஃப்ரீயா விடுங்க. அது இன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்ததுன்னா அது ரொம்ப நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னு பிடிச்சு வைக்கக்கூடாது. துன்பமா இருந்தா அதை வந்து சீக்கிரமா போயிடணும். அது ஒரு பொருந்தாத ஒண்ணு. சீக்கிரம் அது துன்பமே எனக்கு கூடாதுங்கிறதா இங்க பிரச்சனையே. அப்படி பார்த்தோம்னா ஆபீஸ்ல இருக்கிறவங்க சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க அது மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பு இருக்கின்றது. நாம சில பேர் சினிமா பார்க்கறத கூட பயமா இருக்கும். சில இதுல இந்த காலத்துலாம் அதெல்லாம் யாராவது பாம்பு அது மாதிரி எடுக்கிறான்னு பார்க்கல, தெரியல. கிராமத்து நகரத்துல கூட வந்து பாம்பு எடுத்து படம் எடுத்து ஆடிட்டு இருக்கும். ஒரு ஆள் வந்து வித்தை காமிச்சிட்டு இருப்பார். அந்த படம் எடுத்து ஆடும்போது அது ஒரு தனி அழகு. பாம்பு வந்து ஒரு தனி அழகு. ஆனா நம்ம பக்கத்துல போனா என்ன கொத்திரும். ஆனா ஒரு ஜாக்கிரதையா இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாம்பை எடுத்து எப்படி நம்ம வந்து அதை ரசிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு துன்பம் கொடுக்கிறவங்களை என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா அவங்களுடைய முகபாவனை, உடை, நடை எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ரசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த பாம்பை ரசிக்கிற மாதிரி பக்கத்துக்கு போயிடக்கூடாது. அந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு கச்சிதமா வச்சுக்கிட்டு அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த முறை அவங்கள பார்க்குறப்ப நமக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. அவங்க என்ன நமக்கு வேணா பண்ணிதான் சூழி கூட இங்க இருக்காது. ஏன் எல்லாம் ஓடி போயிடுச்சு. இல்லை என்றால் பிடித்து வைத்தாலும் எத்தனை வருடம் ஆனாலும் சரி, இறக்கக்கூடிய காலகட்டம் வர அது இருந்து கொண்டே இருக்கும். யாராவது நம்மள தவறா சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆள்கிட்ட போய் நாலுன்னு நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டா என்னோட மனசு ஆகும். இப்ப எங்கன்னு பிரச்சனை? மனசை ஆத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா, இதை அப்படியே விட்டுறணும். அதெல்லாம் அப்படியே விட்டுடணும். அப்ப உங்களுடைய மனது சரியாவதுங்கிறதுக்காக அந்த செயல் ஈடுபட்ட என்ன மனதை சரி பண்றதுக்கு அந்த ஆளை மாற்று வேற ஏதாவது புறத்தல் வேணா ஏதாவது நீங்க வந்து செய்யலாம். ஆனா நானும் திரும்ப போய் அந்த ஆளை திட்டினாதான் என் மனசு ஆறும் அப்படின்னா அது ஆறவே ஆறாது. ஆனா ஃப்ரீயா ஃப்ளோல விட்டுட்டோம்னா தானாவே சரியா போயிடும். ஆக இந்த சிம்பிள் மெத்தட், வெரி வெரி சிம்பிள் மெத்தட் மட்டும் நம்ம பயன்படுத்தோம்னா அந்த ஒன்னஸோடு இருக்கலாம், சுத்த வழியோடு இருக்கலாம். அருட்தந்தையருடைய கருணையினால எத்தனை பேர் அந்த நிலைக்கு போனாங்கன்னு தெரியல. நிச்சயமா உலகத்துல இருப்பாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒன்னஸோட போய் அப்படி ஒண்ணுமே இல்லாம அதில் அப்படியே இருந்துட்டு வந்தோம்னா கொஞ்சோண்டு எதுங்க அந்த 99% இருக்குல்ல, அதை போய் கொஞ்சோண்டு டச் பண்ணிட்டு அந்த அன்பும் அப்படியே ஊட்டு எடுக்கும் பாரு. கொஞ்சம் போய் டச் பண்ணதுங்க. அதனால இதை வார்த்தையெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாது. அவங்களுக்கு இயல்பாக ஆழத்திலே நம்ம அத்தனை பேரும் இணைந்திருக்கின்றோம். அந்த இணைப்பை நாம வந்து பெருக்கிக் கொண்டு சிறப்பாக வாழ்ந்து
அந்த அன்பு கருணையினால நிச்சயமாக எத்தனை தனி மனிதர்கள் மாறுகின்ற அதை பொறுத்து இந்த போரிலா நல்லுலகத்தை ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா இந்த போர் இருந்து கொண்டு இருக்கும், கஷ்டப்பட்டு இருக்கோம். எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டார். இந்த ஐநா சபை என்பது இப்ப இருக்கிற ஐநா சபை எப்படி இருக்குதுன்னா, ஒரு விலை உயர்ந்த நாயை வாங்கிட்டு நம்ம வீட்டுல நாயுடைய பல்ல பிடுங்கி கட்டி போற மாதிரிதான் இப்ப ஐநா சபை இருக்கு. அந்த வீட்டோ பவர்ங்கிற ஒண்ணு 5 நாடு இருக்குன்னா ஒரே ஒரு நாடு ஒத்துக்கலாம். அது எதையுமே கொண்டு யாராவது ஒண்ணு செஞ்சுட்டு தானே இருப்பாங்க. அதை மாத்தணும் இப்ப. அப்ப அது அன்பின் காரணமா தான் நடத்த முடியும். காத்திருப்போம், எதிர்பார்ப்போம், நம்முடைய கடமையை செய்வோம். அப்புறம் வழக்கம் போல போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும். எக்கச்சக்கமா. அப்ப எவ்வளவு வேஸ்ட் பாருங்க. ஸ்டேட் பேங்க்லாம் 2 நாள் லீவ் விட்டா கொண்டாந்து கட்டுவாங்க பாருங்க, லட்சக்கணக்கில் கட்டுவாங்க. அத்துணையும் பாருங்க, அவ்வளவு பணம் ஒரு நாளைக்கு, எவ்வளவு பணம் ஒண்ணுமே இல்லாம வேஸ்டா போகுது பாருங்க. இந்த இந்த ராணுவத்துக்கு செலவு பண்றோம் பாத்தீங்களா, அதை விட அதிகமான காசு இந்த போதைக்கு போகுதுங்க. எவ்வளவு பணம் போகுது பாருங்க. அறியாமையின் காரணமாக, இந்த இன்ப நாட்டத்தின் காரணமாக இளைஞர் வந்தாங்கன்னா எதிர்காலத்தில் இதனுடைய நிலைமை என்னவும், இவங்க செயல்பட்டா எப்படி இருக்கும். இப்ப நம்ம அந்த அன்போடு கருணையோடு அரவணைத்து நம்ம மாற்றம் செய்யலாம். எதுக்கு ஒவ்வொரு வாரம் இதை பேசுறோம்? எதுக்கு ஒவ்வொரு வாரமும் இதை பேசுறோம்னா, நம்ம முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஊர்ல ரயில்வே ட்ராக் இருக்கும், கேட் போட்டுருவாங்க, பஸ் 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கும். எவ்வளவுக்கு நினைச்சிருப்போம், இது அவசரமா போகணும், இது மாதிரி இருந்தா ஃப்ரீயா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். அதே போல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் எல்லா ஊர்லயும் மேம்பாலம் கட்டிட்டாங்க. எத்தனையோ பேர் நினைத்த எண்ணத்தின் காரணமாக கட்டிட்டாங்க. அது மாதிரி நம்ம அந்த ஆழ்ந்து அந்த அரவணைத்த அந்த ஒன்னஸ்ல போய் நம்ம கலந்தோம்னா அந்த மாற்றம் நடக்குங்க. அதனால போதையில்லா தமிழகத்தையும் உருவாக்கணும். அப்புறமே வேதாத்தை மகரிஷி அன்பு கருணை எப்படி உணர்றது அப்படின்னு கேட்காம கனெக்ட் பண்ணுங்க, அடுத்த செகண்ட் கிடைச்சிருங்க. இந்த முன்னால ஒரு 10 நிமிடம் மௌனம் இருந்தோம்ல, அதை நான் எப்பவுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை எடிஃபை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க கூட ஒரு எதிர்பார்ப்பு வந்துருங்க. அதனால அதை பத்தி நான் பேசல. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. அன்பால் இணைந்து மகரிஷி அவர்கள் கண்ட கனவை நாம் நிறைவேற்றும் என்று கூறி என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.